இந்த நாளில் பார்த்தால் தேவியால் லட்சுமி ராதா ருக்மணி என்று வளர்த்த ஒரு கணவன் மனைவி எதற்காக அழைப்பார் எல்லாரும் என்ற சொல்லை சென்று எல்லாருமாக இருவர்களும் அனைவரும் ஒற்றுமாக எப்படி தெரியுமா தேவி ராதா ஏண்டி சோதனை போனோம் பக்கமே பஞ்சாயத்து இருவர்களும் சந்தோஷமாக இருக்கலாம். கிடையாது போகலாம் மன்னா போகலாம்
பாட்டியாக இருந்து இந்த தானியை வாழ்ந்து படுத்த மாமேல விளையாடக்கூடிய கொட்டியம்மா அம்மையாரோ வடிவாளவனுக்கு தங்கள் சம்பத்தை வளர்ப்படியாக ஆண்டவன் நடிக்கொள்கிறேன். இங்க விட்டு வைக்கல உன்னை மாதிரி ஊர் வளர்ந்து 4 பேர் தான் போறப்பா. என் தாத்தா சின்ன தாத்தா இருக்கிறார். என் பெருமான் குடும்பத்தோட இருக்கிறாரப்பா. குடும்பத்தோட ஒரே சந்தோஷமா இருக்கிறார். அப்படி இருந்த நாரதன் பேரப்பிள்ளைன்னு சொல்லு. ஆண்டவா அதவா நாலு மொழி உன்னை தேடி வந்திருக்கிறார். என் பேரப்பிள்ளை நாரதனா சீக்கிரம் வரமுடிய உத்தரவு ஆகட்டும். தாத்தா வரமுடிய உத்தரவு என்று போய் பாருங்க. கோயில் முன்னா கூடி நிற்கும் கோடி தர்மம் என் பார்த்த உள்ளாத படித்தபடியா உனக்கு எங்க சென்றாலும் அன்றாடம் எதை வேலை செய்தாலும் ஆபத்தின்றால் பக்கம் இருந்து காக்கக்கூடியவன் என் ஆசீர்வாதம் உனக்கு. ஆமா இருந்தாலும் எங்க பாட்டி பெரிய பாட்டி பாக்கணுமா இருந்தாலும் பாட்டு இல்லாத இடம் எங்கும் கிடையாது. லட்சம் இல்லாவிட்டால் அந்த வீட்டுல யாரும் பாக்கிட்டு பணம் இருக்காது. செல்வமான லட்சுமி கடாசரம் புரிஞ்சிருந்தாலும் செல்வம் உள்ளவன். அதனால்தான் எல்லா இடத்திலும் இருப்பவன் லட்சுமி. என்னிடத்தில் எப்போதும் இடபாதை இருப்பார். வந்திருக்கின்ற ஒரு வார்த்தை கேட்கலாமா?
வைகுவத்தை தேடி என்ன நாடி ஓடி வந்திருக்கிட்டா இல்லவா என்ன சேதி என்று என்னத்தில் சொன்னால் அன்பாக சொன்னா இன்பமாக நான் திட்டு வைக்கின்றேன். உலகத்தால் ஆத்தல் அழைத்தால் காத்தல் அகம் என்று அப்பே அழிப்பேன் ஆபத்தின் தான் சென்று காப்பேன். உங்களுக்கு தெரியுமல்லவா என்னவென்று எழுத்தை சொல்லு என்று சொல்லு. அந்த காரணம் இந்த வைகுந்தத்தை தேடி தேடி வந்திருக்கிறேனே சொல்லு. என்ன சொல்ல வேண்டும்? ஆமா, இதை கொண்டு வந்திருக்கிறேன். உலகத்தில் என்ன என்று அறியாமல் ஒரு அனுபவம் செய்யாது. ஆமா, எனக்கு நன்றாக தெரியும். ஆமா, வந்திருக்கின்ற காரணம் என்று சொல். விளக்கம் தெரிய வைக்க வேண்டும். ஆமா, ஏடு கட்ட கொக்கு போய் கெழிச்சு முழுகிச்சான். ஆமா தாத்தா, பசேரன் இருக்கும் கொக்கானது பசேரன்னா மீனும் முழுங்கும், அது நண்டு முழுங்கும். அத்தன்மை இறக்கக்கூடிய விட்டு என்னவென்று எழுத்து விளக்கமா சொன்ன. எழுத்தி மீனும் முழங்கி அந்த ரெண்டு பக்கங்கள் முள்ளு போய் வாயில் மாட்டிக்கிச்சு. அதை போலவே தாத்தா, ஆமா, அங்க யாரு வருகிறா தெரியுமா தாத்தா? யாரு? தாத்தா, துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசன் அவன் உங்களை நாடி வருகிறான். சித்திரக்குளபுரத்தில் வாழ்ந்து வருகிற தூர்வாசனாகப்பட்டால் என்ன நாடி வருகின்றான்? நாடி வருகிறான். தாத்தா, நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன? அவனை அன்போடு அழைக்க வேண்டும். அவன் பாதத்தை பணிய வேண்டும். அதற்கு தகுந்த உபோசனம் நீங்கள் தான் தர வேண்டும். அவன் எங்கெங்க சென்றான், யாருக்கு என்ன செய்திருக்கான், தீர்வு செய்தவன் எனக்கு தெரியும். அல்லவே தெரியும். அவனை வரவழைத்து ஆமா என்ன செய்ய வேண்டிய விதம் எனக்கு தெரியும். நீ புறப்படும் வேலை வந்து நாடுத கழகம் நன்மையில முடிக்கின்றேன் வேண்டும். புறப்படும் வருகின்றேன். நாராயண 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 நாராயண. நாரதா, எங்க போகணும்? வைகுந்தம். வைகுந்தம் அங்க இருக்கிற யாரு? வைகுந்த வாசல் கண்ணன். எத்தனை பேரு கொண்டாடிமா தெரியுமா? எத்தனை பேரு? 8 பட்டதிரிகள், 12,000 விதிரிகள் பக்கத்தை சூழ்ந்து நினைக்கிறாங்க. விடக்கூடாது. நான் பாத்துக்கிறப்போ வருகிறியா? சென்று வருகிறேன். ஆமா, லட்சுமி மட்டும்தான் லட்சுமி மட்டும்தான் வீட்டுக்காரி. மத்தவங்களாம் கூட்டு வந்த நீனா ஏன் சாமி? என்னங்க மகளே, அது தோகை லட்சுமி
ஏழரை மாலை தாடி 3 மாலை தாடி 7 மாலை கோவம் 22 நேத்திரம் டைம் 5 ஆயிடுச்சு 5 ராசிடா யமகண்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு யாரும் சரியில்லை குட்டி உனக்கு இப்ப சனி முடிக்க போகுது ராத்திரி பள்ளி வாங்கலாம் இப்பதான் வாங்க போறேன் என் மகனை யாரு தேடி வந்து சாட்சியாடி கொண்டாடியோடு சந்தோஷமா இருக்கிறாரு சொல்லிட்டு வைகுந்தமே நெரிச்சோடி கிணக்கு போங்க நாடு சூர்வசம் போய் வந்திருக்கிறார் ரிஷி ராஜரிஷி அப்படியா சரி சூர்வாசனம் எப்ப தெரியாது அவர்கிட்ட எல்லாருமே கிட்டால் சாபம் கொடிய வரமுடியும் அவனை எதிர்நோக்கி அழைத்து வந்து சிவபெருமான மகனாக திருமணம் ஆபத்தை விட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அவங்க சந்திரமான நான் கற்பைங்களா பார முடியும் வணக்கம் சாமி நான் கும்பிடுறேன் சாமி ஐயா தூரவாசமாக ஐயா வந்த உடனே எனக்கு தகுந்த மரியாதை கொடுக்கும் இன்னிலடா லவடா மனுஷன் லவடா மனுஷன் நீ அல்லவா மனிதன் வந்த உடனே அவங்க வீட்டுக்காரி மாதிரிலாம் விட்டு எப்படி பண்ணிக்கிறாங்க நான் மரியாதை அத்தான் யாரு ஐயா உன்னை எதற்காக போலாமா சாமி சாமியா முள்ளு குச்சி பிடிக்கிறது பகவான் எங்க பாரு ஜனாதி பண்ணிட்டேக்கா வாருங்கள் என்று உன்னை வரவழைத்து உன் பாத்திரம் படையவில்லை அமருங்க மகாரிஷி எப்படி தெரியுமா என் குருவே இந்த சாச்சாவை வைகுந்த வாசனாகி எந்தருமா உன் திருமண பங்காள கமலருக்கு பண்டிகால் கால்களை பட்டு பிதாவான சொல்லிட்டு மல்லிகா முள்ளிகை விவாதத்தை கோல்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மனதெல்லாம் கொண்டு வந்து உன் பாயத்தில் வைத்து இந்த நான் பூட்டிக்கு எவனா ஒருத்த வந்தா நான் பூட்டிக்கார அப்படி கும்பிடுறாரு
அவங்களுக்கெல்லாம் நடக்கிறோம். ஏன் மணி லட்சுமி வாடா. ஏய் வாடா. செல்லுங்க நீ பண்றது செல்ல. எவனோ ஒரு வீட்டுக்கு வந்தா என்ன அப்படி கும்பிட்டு நடக்கிற? ஏண்டி இது வரைக்கும் யாரும் நம்ம கும்பிட்டுக்கிறாங்க. அவ ரிசிலே மகா ரிசிக்கலாம் அதனால நேர்மையானவர். அதனால என்ன பண்றது நாங்க? ஏன் பாத்து பண்ணுங்க. நாங்களும் பண்ணிடுமா? ஆமாடி. பண்ணி. குருவாக வந்து குருவாக வந்த சாமி ஒளி வந்த போய் வந்து அதேதான் அங்க நான் அழைத்து திரிந்து எனக்கு அவசியமா இருக்கிறது. நான் உறக்கலாம் என்று நினைக்கிறேன். பஞ்சலமற்ற அழகார் செய்து பஞ்சலமற்ற அருகாமல் எங்கிட்டு படுக்காது மகா ரிசிக்கிட்டு படுத்தாங்க. நீங்களா சேர்ந்து மகா ரிசிக்கிட்டே படுத்துரு. நாங்க பாத்துக்கிறோம். என்னன்னு சொன்னாரு மாமா. அவரு கேட்கணும். என்னங்க சாமி என்னங்க அவரு அந்த முனிக்கு பாய் போடணுமா? என்னங்க முனிவர் மகாமுனிவருக்கு பந்தல் அலங்காரம் செய்ய வேண்டும். அவர் நித்திராட வேண்டும். ஆமா கால் கையில அஸ்தம் இருக்கிறதா? அதனால பாய் போடணும். ஆமா நல்லா அடிக்கிறீங்க. அப்படித்தான்